கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர். அவர் மீது ஒரு வழக்கு 2 நாட்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டு, அவர் கைது செய்யப்பட்டு, அன்று இரவே அவர் ஸ்டேஷன் பெயில்னு சொல்லுவாங்க, அதில் விடுவிக்கப்பட்டார். தஞ்சாவூரில் அதற்கு முதல் நாள் பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நடிகை பெயரை கூட்டம் உச்சரிக்கிறது. அதை தொடர்புபடுத்தி இவர் பேசிய சில வார்த்தைகள் இரட்டை அர்த்தம் துணிக்கும் வகையில் இருந்தது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டை தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் தஞ்சாவூரில் அவர்கள் காவல் நிலையத்தில் போய் பதிவு செய்கிறார்கள். அதை அடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டு சென்னை போலீஸோடு சேர்ந்து அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை அவரது நீலாங்கரை வீட்டில் கைது செய்து அவரை தஞ்சாவூர் வரை அழைத்து சென்று, அதற்கிடையில் அவரை கைது செய்யக்கூடாதுன்னு இங்கே அவருடைய வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட தலைமை வழக்கறிஞர், அரசு தலைமை வழக்கறிஞர் ஒரு உறுதிமொழி கொடுக்குறார். நாங்கள் அவரை விசாரிக்கிறதுக்கு தான் அழைச்சிட்டு போகிறோம், கைது செய்திருக்கோம், ஆனால் அவரை ஜுடிஷியல் ரிமாண்ட், நீதிமன்ற காவல் கோரப்போவதில்லைன்னு சொல்லி நாங்கள் அவரை ஸ்டேஷன் பெயில்னு அவருக்கு நாங்களே அவரை பெயிலில் விட்டுருவோன்னு. ஆனால் கைது இருக்கிறது, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் ஸ்டேட்டஸ். அவர் வெளில வந்துட்டார். அஃப்கோர்ஸ் அரசை திமுக கடுமையாக குறை சொல்கிறது. நாங்கள் பேசினதில் எந்த தப்புமே இல்லை. இன்ஃபேக்ட் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார், ரெட்டை அர்த்தம்லாம் அதில் இல்லைங்க, அது ஒரே ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம கடந்த 2 தினங்களில் 2 காணொலிகள் மூலமாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி என்ன சுவாரஸ்யம், அடுத்த லெவல் அப்படின்னா, திமுக தங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் சில விஷயங்களை பற்றி பேசுவாங்க. என்னென்னா பத்திரிகை சுதந்திரம், குடியாட்சி முறை அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது கொத்து கொத்தாக ஆட்களை சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்காகலாம் கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டேஷன் பெயிலாம் கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி அவங்கள நீதிமன்ற காவல்லையாவது போட்டு ஒரு 4-5 நாளைக்கு உள்ளே இரு என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் வெளில அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸே ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க, அதுவும் கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணப்படும். கம்ப்ளீட் அப்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் ப்ராசஸ். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சி அச்சரம் பிசகாமல் அதை பின்பற்றுகிறார்கள். அதை நாம் நியூட்ரலாக வெளியில் இருக்கிறவங்க அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சு இதுக்கு அக்ஷராபியாசம் பண்ணி கொடுத்து இந்த வேலையை தொடங்கி வச்சவங்களே நீங்கள் தான். இப்போ நீங்கள் நேரடியாக முதல்வரை அவதூறு செய்கிறவர்கள், கிரிமினல் இன்டிமிடேஷன். இப்போ மார்க்கண்டேயன் அப்படிங்கிற விளாத்திக்குளம் எம்எல்ஏ இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் உங்கள் எலும்பை உடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதை கிரிமினல் இன்டிமிடேஷன், உடல் உறுப்புகளை வெட்டி விடுவேன், குத்தி விடுவேங்கிற மாதிரியான கொலை செய்யும் மிரட்டல் அப்படின்லாம் சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு, கேஸ் இருக்குது, ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறமா நீதிமன்ற காவலில் இருந்தார். அதற்கு பிறகு இப்போ பெயில் வாங்கி இவர் வெளில இருக்கார். அதோடைய எஸ்கலேஷனில் தான் இவர் போகிறாரு. இப்போ இவங்களுக்கு என்ன கோபம்னா, உதயநிதி ஸ்டாலினை எங்களுடைய மேலிடத்தையே தொட்டுட்டீங்கடா அப்படின்னு. அவங்க கோபம் யார் மேலே இருக்குது? விஜய் மேலே இருக்குது. என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, உள்ளே போய் கத்த முடியும், அவ்வளோதான். அது ரொம்ப கத்தினீங்கன்னா தூக்கி வெள்ளப்பட்டுருவார் அவைத்தலைவர். இல்லைனா உங்களுக்கு பேச அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். இல்லைன்னா விஜய் எழுந்து அவர் அறைக்கு போய் உட்காந்துருவார். அதனால் இவங்களுக்கு யார் மேலே இப்போ கோபம்? இதை பற்றி பேசிய 2 பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் அவர்களுடைய தொலைக்காட்சி சேனல் மீது வருகிறது. இது அவங்களா ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தாங்க கிடையாது. இதனுடைய உளவியல் என்னங்கிறத நான் சொல்கிறேன். திரு வில்சன் அவர்கள், மாநிலங்களவை எம்பியாக இருப்பவர் வில்சன், அவர் திமுக எம்பி, திமுகவுடைய வழக்கறிஞர். அவர்களுடைய அலுவலகம் பி வில்சன் அண்ட் அசோசியேட்ஸ் லா ஃபார்ம்லேருந்து ரிச்சர்ட்சன் வில்சனுடைய மகன், அவர் ஒன் ஆஃப் தி மேனேஜிங் பார்ட்னர். அவர் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் இந்த கடிதம், அதனுடைய சில பக்கங்கள் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, ஷிவ் அரூர், மேனேஜிங் எடிட்டர் அண்ட் சீஃப் ஆங்கர் NDTV 24/7. இன்னொன்று யாருன்னா அக்ஷிதா நந்தகோபால், இந்தியா டுடேயுடைய சீனியர் எடிட்டர். அவங்க தான் தமிழ்நாடு அஃபேர்ஸ் நிறையா பார்க்குறாங்க. இங்கே தேர்தல் நடக்கும்பொழுது முழுக்க இங்கேருந்து களத்திலிருந்து நிறைய செய்திகளை சேகரித்தவங்க. அவங்கள தினம் திட்டாத ஆட்களே கிடையாது. பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் எங்கள் தலைவரையே கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு அவங்களே போட்டிருக்காங்க ட்ரால்ஸ்னு. தினம் அவங்கள அர்ச்சனை செய்து அசிங்கமான மெசேஜ் எழுதுறது தான் இவங்களுடைய வேலை. அதில் நிறையா நானே பார்த்துருக்கேன். இப்போ சிவாரூர்கிட்ட அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அவருடைய மீசையை பார்த்தாலே இவங்க பயந்துருவாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லெட்டர் இருக்குது நம்மகிட்ட. ஷிவ் அரூர் ஆஃப் NDTV, அக்ஷிதா நந்தகோபால் ஆஃப் இந்தியா டுடே, இவங்க ஒரு உள்நோக்கத்தோடு, அதுதான் இங்கே முக்கியம், ஆர்கெஸ்ட்ரேட்டிங் அ ஸ்மியர் கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராப்பில்
ஒரு ஸ்மியர் கேம்பெயின், அவரை ஒரு இப்படி மாண்பை குலைக்கும் வகையில் அப்படின்னு வச்சுப்போம். ஸ்மியர்ங்கிறது அதுதான். அவருடைய பேரை ரிப்பேர் ஆக்கும் வகையில் ஒரு கேம்பெயின், ஒரு பெரிய பிரச்சாரத்தையே முன்னெடுத்தீர்கள் நீங்கள். என்னடான்னா ஃபுல்லாக லைவாக யூடியூப்ல விட்டது தான். அந்த வீடியோ எங்கேருந்து வந்ததுங்கிறீங்க? சோர்ஸ் ஈக்குவல் டு டிஎம்கே லைவ். ஏன்னா தலைவர் என்ன பேசினாலும் அது லைவ். அதுலேருந்து கிளிப்பிங் எப்படி வெளில போக ஆரம்பிச்சதுன்னா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேண்டில்ஸ். ட்விட்டரில் நான் சாதாரண ஒரு ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏதோ அக்ஷிதா நந்தகோபாலும் ஷிவ் அருரும் தான் அதை முதல்ல போட்டாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பார்ட்டை தாண்டின உடனேயே டக்கு டக்கு டக்குன்னு அவன் வந்து யூடியூப்ல இருக்கா, இப்படி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டார்ட்டு, இங்கே ஒரு எண்டு, கட்டு அப்படின்னு அதை கட் பண்ணி கொடுத்துரும். அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தது வந்து ட்விட்டரில் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனிஷியலாக சர்க்குலேட் பண்ண பல பேர் நீங்கள் போய் தேடி பாருங்கள், அங்கே இருக்கும். இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர், ஒரு எம்எல்ஏ, இதற்கு முன்னாடி சென்ற முறை டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். இவர் போய் இவ்வளவு மோசமாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல ஹேண்டில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை என்னென்னா, இதை வந்து பிரைம் டைம் டெலிவிஷனுக்கு இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு கோபமே. இவங்களுக்கு அந்த இன்ஃபேக்ட் ஆங்கில நியூஸ் செய்தி சேனல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பார்வையாளர்கள் ரொம்ப குறைச்சி, ஆனால் அதோடைய ப்ரெஸ்டீஜ் வேல்யூங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. என்டிடிவிலே போட்டானா, என்டிடிவி 24/7 போட்டானா, இந்தியா டுடேல போட்டாங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரியாக அது வந்து என்ன ஆகுதுன்னா, முக்கியமானவர்கள் எல்லாருமே, இந்தியாவில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அவர்களுக்கு வந்து உடனடியாக அதில் பல பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் தமிழை கேட்டிருக்கிற பல பேருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனால் ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் கமெண்ட் அடிக்கிறது மட்டும்தான் புரியும். இது ஒரு விதத்தில் இது ஒரு டெனுவஸ் கனெக்ஷன் தான். நீங்கள் சொல்லலாம், நான் எங்களுக்குலாம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு. ஐயோ இதில் என்னங்க தப்பு இருக்குது, நான் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசினேன்னா, நான் ஏதாவது ஒரு பெண்ணுடைய பெயரை உச்சரித்தேனா, அதுதான் இங்கே டிஃபென்ஸே. அதையும் நான் வந்து உங்களுக்கு முதல் காணொலியிலேயே சொல்லிட்டேன். நான் அந்த பேரை பேசினேன்னா, நான் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினேன்னா, ரெட்டையர்த்தம் துணிக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படிலாம் பேசாதீங்க, நான் காதை பற்றிக்கிறேன், எனக்கு அது மாதிரிலாம் எண்ணமே கிடையாது. எனக்கு கூட பிறந்தவர்கள் இருக்காங்க, தங்கை இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க, மகள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னு எல்லா பெண்களையும் சொல்லி நான் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து கேஸை ஃபைல் பண்ண முடியுமே தவிர சார்ஜஸ் ஃபைல் பண்ணி கேஸை நடத்தி தண்டனை வாங்கி தரதெல்லாம் வந்து 0 பாசிபிலிட்டி. இதை நான் ஆரம்பத்துலேருந்து நானுமே அதை சொல்லியிருக்கேன். ஆனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குது. அதுதான் நீங்கள் தானே காமிச்சு கொடுத்தீங்க ஐயா. 2021 2026 வரை நீங்கள் கோடு போட்டீர்கள், இவர்கள் ரோடு போடுகிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் உங்கள் கோபம் யார் மேலே வருது? ஷிவ் அருர் மேலேயும் இவர் மேலேயும். என்னென்னலாம் சொல்கிறீங்க நீங்கள்? உங்கள் லீகல் நோட்டீஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகத்தையே ஃபுல்லாக சொல்லிவிட்டு, அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற பக்கங்கள், அந்த ட்விட்டரில் பி வில்சன் அசோசியேட்ஸ் லா ஃபார்ம்லேருந்து மட்டும்தான் நான் படிக்கிறேன். அதில் நடுவில் நிறைய பக்கங்களை காணோம். என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக நீங்கள் அந்த சேனலும் சரி, அந்த குறிப்பிட்ட நபரும் சரி, என்டிடிவி கேஸில் ஷிவ் அருர், இந்தியா டுடே கேஸில் அக்ஷிதா நந்தகோபால் 2 பேரும் உடனடியாக அந்த பப்ளிக்காக அப்பாலஜி, பொதுவில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். தனியாக எங்கள்கிட்ட லெட்டர்லாம் எழுதினா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பப்ளிக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருக்கு எதிராக நீங்கள் வந்து சில அலிகேஷன்ஸ், சில குற்றச்சாட்டுகளை வைத்தீர்கள். அப்புறம் யூடியூப்பில் சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை 2 URL கொடுத்து அதை நீக்கணும். அந்த வீடியோவை நீக்கிட்டு இந்த வீடியோக்களை பற்றி நீங்கள் வந்து எந்த விதத்திலும் பேசக்கூடாது, ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ணக்கூடாது, டிசமினேட் பண்ணக்கூடாதுன்னு வரிசையாக வந்து இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 100 கோடி ரூபாய் டேமேஜஸ். நீங்கள் 100 கோடி ரூபாய் எங்களுக்கு பணமாக கொடுக்கணும். அந்த ஒரு பயங்கரமான ஒரு நல்லெண்ணத்தை சொருகிறாரு. இன்றைக்கி தண்ணி இல்லை இல்லையா, அதனால் குறுவை சாகுபடி பொய்த்து போன விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா நான் பணத்துக்காகலாம் நான் இது செய்யலைப்பா, எனக்கு பணமாக வேணும், என்கிட்ட ஏகச்சக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு செய்துட்டீங்க, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், டெலீட் பண்ணணும் வீடியோவை, எனக்கு வந்து காசு கொடுங்க, அதை நான் வந்து குறுவை சாகுபடி பொய்த்து போன விவசாயிகளுக்கு நாங்கள் அதை கொடுத்துட்றோம். 48 மணி நேரத்தில் இந்த நோட்டீஸுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லலைன்னா நாங்கள் வந்து மேற்கொண்டு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம். கிரிமினல் டிஃபமேஷன் அண்ட் சிவில் டிஃபமேஷன் நாங்கள் பண்ணுவோம். கிரிமினல் டிஃபமேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் காவல்துறைக்கு போய், இவர் என்னுடைய மாண்பை குலைக்கும் வகையில் நடந்து கொண்டார், இவரை கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லணும். அது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்படின்னா என்னென்னா, உடனே காவல்துறை வந்து டகார்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட முடியாது.
இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது போடுறாங்க இல்லையா, 352 வச்சுக்கோ, 353ல் 2 3 செக்ஷனை போட்டுக்கோ, 351ல் 4 போடு, 296ல் 1 போடு, இப்படின்னு இஷ்டத்துக்கு நம்ம போடுவோம் இல்லையா, 79 அதையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ட்டு வரிசையாக கொடுப்போம் இல்லையா. அது மாதிரியான ஜிகுனாவெல்லாம் நம்ம வெளியில் இருக்கும்போது பண்ண முடியாது. ஆனாலும் நீங்கள் கேஸ் போடலாம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகணும். அவங்க கிரிமினல் டிஃபமேஷன் அப்படின்னா போயிட்டு, சார் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின்கிற ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார், இது நான் வந்து இந்த மேற்கொண்டு இந்த நபர் அக்ஷிதானந்த கோபால், சிவ அரூர், அவங்களாம் ஏதோ டெல்லியில் இருக்காங்க, நான் போய் அவங்கள கைது செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சிவில் டிஃபமேஷன் போடலாம். அந்த மாதிரி இந்த சிவில் டிஃபமேஷன் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சிவில் டிஃபமேஷன் வந்தால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யாரையும் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அவங்கள இங்கே கூப்பிடுவீங்க, சிட்டியில் ஒரு கோர்ட்டுக்கு கூப்பிடுவீங்க. கோர்ட்டில் கூப்பிட்டு நீங்கள் வந்து அதை ப்ராசிக்யூஷன் நடக்கும். அது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது கடைசி சமீபத்தில்னு பார்த்தா, டிஆர் பாலு அதுதான் பண்ணார். இப்போ அண்ணாமலை மேலே நான் வந்து சிவில் டிஃபமேஷன், அவர் சரி வாங்க நானே என்னுடைய கேஸை நானே ஆர்கியூ பண்ணுறேன்னு இறங்கி கொஞ்ச நாள் போச்சு அந்த கேஸு. அதுக்கப்புறமா வந்து டிஆர் பாலுவே இல்லைங்க வேணாங்க போதுங்க விட்டுருங்க அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ இவர் பேசுவார். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இரட்டை அர்த்த துணியில் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் இதற்கு முன்னாடியும் பேசியிருக்காரு, அதெல்லாம் பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவாங்க. இப்படி எக்ஸ்பர்ட் சில பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் இதை கிளிப்பை ஓட விட்டு, ஐயா இந்த கிளிப்பை வந்து என்னென்ன அர்த்தங்களில் இதை பார்க்கலாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், இதுக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குன்னு. இது கோர்ட்டில் நடக்கிறதுனால எல்லாருமே நாங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ணலாம், அதை நம்ம அதை பற்றி பேசலாம், விரிவாக அதை பற்றி எழுதலாம், அதுக்கு நம்ம டிபேட் பண்ணலாம், இல்லை இதுக்கு இந்த அர்த்தம் இல்லை இந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு பேசலாம். அதனால் இன்னும் நல்லா விரிவாக இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்களே ஒரு மீடியாவாக இருக்கிறதுனால அவங்களும் இதை பற்றி பேசலாம். ஆனால் இந்த மாதிரியான ட்ராமாக்களை இவங்களும் செஞ்சாகணும் இல்லையா. எனக்கும் லாயர் இருக்கார் தெரியுமில்ல, நான் 100 கோடி கேட்டுருவேன் அப்படின்னா உடனே இவங்கெல்லாம் பயந்துருவாங்கன்ட்டு. எப்பா பாஸ், அவங்க கார்பரேட்பா, அவங்களுக்கும் லாயர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. அவங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நாங்கள் நியூஸ் சேனல், நாங்கள் வந்து இது மாதிரி எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் நியாயமான முறையில் நியூஸ் பண்ணியிருக்கோம், உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இந்தியா டுடேயும் என்டிடிவியோ அவங்க ரெஸ்பெக்டிவாக சொல்லுவாங்க. அவங்க இன்னொருத்தரை பற்றி பேச போகிறது இல்லை. யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருங்க, நீங்கள் சண்டை போட வேண்டியது உங்கள் ஊரில் இருக்கிற போலீஸ்கிட்ட, தாவே கிட்ட போய் பேசுங்க. எங்கள்கிட்ட வந்து பேசி என்ன பிரயோஜனம்? நாங்கள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் பேசுகிறதையும் ரிப்போர்ட் பண்ணுவோம், விஜய் பேசுகிறதையும் ரிப்போர்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. இந்த டாக்டரிங் கீக்டரிங் அப்படின்லாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாம் வந்து உங்கள்கிட்டேருந்து உங்களுடைய ஃபீடு ஓப்பன் போகிற ஃபீடை தான் நாங்கள் எடுக்கிறோம். இட் ஹாஸ் அ நியூஸ் வேல்யூ. நீங்கள் பப்ளிக் ஆளு, நீங்கள் இதுக்கெல்லாம் இதில் காப்புரிமை சட்டம், இதில் இன்னொன்று, இதில் சில சமயங்களில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நான் பேசினா அது என்னுடைய காப்புரிமை, நீ எடுத்து எப்படி உன்னுடைய சைட்டில் போடுவேன்னு. அது வந்து இந்திய காப்புரிமை சட்டம் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பப்ளிக் பிளேஸில் ஒரு அரசியல்வாதி தாங்கிறது இல்லை, ஒரு சினிமாக்காரர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, ஒரு உலகறிந்த நபர், ஊரறிந்த நபர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா அந்த பேச்சு அதுக்கு காப்பிரைட் கிடையாது. இந்த சென்ஸ் தட் அதை நீங்கள் அப்படியே அந்த வீடியோவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை ரெக்கார்ட் பண்ணுற ஒருவரிடமிருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் வந்து நியூஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காப்பிரைட் கோரி அதை நான் வந்து யாரும் தொட முடியாது அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாது. இந்த காரணத்தினால தான் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தில்லாலங்கடி வேலைகள்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அது நீங்கள்லாம் மூடு மந்திர வேலைகள்லாம் அங்கே பண்ணவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் கிரிமினல் டிஃபமேஷனுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், இவங்க வந்து வேண்டுமென்றே இவர்கள் தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு திட்டம் தீட்டினார்கள், இவர்கள் அவரிடம் சொன்னார்கள், இவர் வந்து என்ன பேசினாலும் அதை வந்து திரித்து மோசமானதாக்கி இவரை எப்படியாவது பிடித்து ஜெயிலில் போடுவதற்கு ஒரு கான்ஸ்பிரசி என்று ஒன்று நடந்ததுன்னெலாம் ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நம்ம நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்ம அவ்வளோதான் செஞ்சோம். சரி, போனதுக்கு உங்களை வந்து மரியாதையாக இங்கே வந்து உயர்நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்புக்கொண்டபடி அரசு தலைமை வழக்கறிஞர் சொன்னபடி ஸ்டேஷன் பெயிலில் விட்டாச்சு. நீங்கள் வந்து காவல்துறையை சூ பண்ணுங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் தட். அப்போ வந்து வேறு சில கேள்விகளை நாங்கள்லாம் அந்த கேஸில் சேர்ந்துப்போம். ஐயா நீங்கள் வந்து 2021 2026 வரை நீங்கள் செய்தது அப்படின்னு நாங்கள் ஒரு முழத்தை கொண்டு வருவோம். இவங்களே இத்தனையும் பண்ணிட்டு இல்லாத கேஸ் எல்லாம் போடுறது. இப்போ இங்கே வழக்கில் பார்த்தீங்கன்னா இவருடைய வழக்கிலேயே 9 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. ஹானஸ்ட்டாக என்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே தப்பு. ஒரு 2 தான் அதில் நிற்கக்கூடியது. இஷ்டத்துக்கு போடுறது. ஆனால் இஷ்டத்துக்கு போடுறதுங்கிறத
கோலாகலமான அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு போனது யாருன்னா நம்ம திமுக ஆட்சியில் தான். அதனால் தன்வினை தன்னை சுடும். 2 பேருடைய ட்விட்டர் தளத்தில் இதை பற்றி அவங்க கண்டுக்க கூட இல்லை. அவ்வளோ மாதிரி நான் எவ்வளோ பேர் இந்த மாதிரி லீகல் நோட்டீஸை நான் பார்த்துட்டேன். இது இன்னொன்று, நாங்கள் அதை பின் பண்ணி எங்கள் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டுருவோம். லேட்டஸ்ட் லீகல் நோட்டீஸ் ஃப்ரம் அப்படின்னு போடுவோம். பார்த்துக்கலாம் வா. ஸோ இது எதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட கொண்டு வரேன்னா, இதுதான் இவர்கள் பேசக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை, கருத்துரிமை அப்படிங்கிறதெல்லாம். திமுக பாணி கருத்துரிமை என்பது இந்த லீகல் நோட்டீஸ். இதுதான் திமுகவின் கருத்துரிமை. ஆக இன்னொரு தடவை திமுக கருத்துரிமை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை அவங்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.